நம்மள பார்த்து எப்பயுமே திமுக விமர்சனம் பண்ணுவான். இது ஒரு நடிகர் கூட்டம், நடிகர் கட்சி, கரெக்டா? மகேஷ் பொய்யாமொழி யாரு? மொழி போர் தியாகிய, மொழி போர் தியாகிய. மகேஷ் பொய்யாமொழியில மகேஷ் பொய்மொழி, பொய்மொழினா கூப்பிடுங்க. அந்த மகேஷ் பொய்மொழி இருக்காரு, ஒரு 7 வருஷத்துக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அகில உலக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர். அவருடைய போஸ்டிங் என்ன தெரியுமா? உண்மையை சொல்லுவா, எனக்கு தானே தெரியும் எல்லா உண்மையும். எம்ஜிஆருக்கு அப்புறம் திமுக பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான், அதுதான் சொல்றேன். எம்ஜிஆருக்கு கலைஞர் திமுக தெரியும், ஆதவர்ஜனாவுக்கு ஸ்டாலின் திமுக பத்தி தெரியும். 2015 40 தோத்து ரிசைன் பண்ண காலத்துல இருந்து கூட இருந்தவன். மகேஷ் பொய்யாமொழியோடைய வேலை என்ன தெரியுமா? 7 வருஷத்துக்கு முன்னாடி அகில உலக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர். நடிக்க தெரியாத ஒரு நடிகருக்கு உலக ரசிகர் மன்ற தலைவர். ஏன் நடிக்க வச்சாங்க? ஒரு 10 படத்தை நடிக்க வச்சு பிரபலமாக்கி, உடனே இளைஞரணி தலைவர், உடனே வந்து எம்எல்ஏ, உடனே அமைச்சர், உடனே துணை முதலமைச்சர், உடனே முதலமைச்சர். தில் இருந்தா எங்க அண்ணா மாதிரி கட்சியை தனியா ஸ்டார்ட் பண்ணி சினிமாவை விட்டுட்டு, அண்ணா தொடங்கிய பிராண்ட் இல்லாம, அண்ணா தொடங்கிய கட்சி இல்லாம, கலைஞர் பேரை சொல்லாம, உங்க அப்பா பேரை சொல்லாம, மாண்புமிகு உதயநிதி அவர்களை தில் இருந்த ஒரு கட்சியை நின்று அதே சேப்பாக்கல் தொகுதி நின்று ஜெயிச்சு காமிச்சு பார்ப்போம். ஜெயிச்சு காமிச்சிரு.